வணக்கம். 11/2/2026 புதன்கிழமை இன்றைய கும்ப ராசி பலன். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். அதே நேரம் மிகவும் கவனமும் எச்சரிக்கையும் பொறுமையோடும் இருக்க வேண்டிய நாளாகவும் கும்பராசி நண்பர்களுக்கு. அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் உருவாகும் என்பதனால் மிகவும் கவனத்தோடு பழகுவது மிக மிக நன்று. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். சதயம் வேலை செய்யும் இடத்திலும் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்கள். சதயத்திலும் பூரட்டாதி நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் உயரமான தளங்கள், நெருப்பு, கரண்டு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிக மிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். வேகமும் பதற்றமும் உடலிலும் அல்லது தன் பொருளில் இழக்க அல்லது ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை, சிக்கல்களை உருவாக்கும் என்பதனால் பொறுமை, நிதானம், கவனத்தோடு இருந்தால் உங்களுடைய சர்வ காரியத்திலும் வெற்றி தேடிக்கொள்ளலாம். பதற்றமும் வேகமும் சிக்கல்களை உருவாக்கும் என்பதனால் அவசியம் நிதானத்தோடு இருப்பது மிக மிக நன்று இன்றைய நாளில். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீனராசி பலன். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரக்கூடிய நாளாக அமையும். அதே நேரம் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்போடும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பதற்றமும் வேகத்தையும் தவிர்த்து நிதானமும் பொறுமையோடும் செயல்பட்டால் சர்வ காரியமும் இணைத்து அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். விநாயகப் பெருமாளையும் மகாவிஷ்ணுவையும் இன்றைய எல்லா ராசிக்காரர்களும் வழிபட சர்வ சங்கட்டங்களும் விலகும், உங்களுடைய சிக்கல்கள் தீர்வாக கூடும். மீனத்தில் வரக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்திரட்டாதி காலை 10-11 மணி வரை பொறுமை நிதானம் வேண்டும். பிறகு சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். ரேவதி நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் பதற்றம், வேகம், அவசரம் கூடாது. பொறுமை நிதானத்தோடு இருந்தால் சர்வ காரியம் ஜெயமாகும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் நாளை சந்திப்போம். எனது அனைத்து பதிவுகளும் எனது திருமலை ஜோதிட நிலையம் மேச்சேரி என்ற யூடியூப் சேனலில் காணலாம். வணக்கம்.